எப்போவாவது அந்த காலத்து ராஜாவோட பெட்ரூம்லாம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு வேல்ஸ் நாட்டோட கார்டிஃப் கேசல் பார்ட் 3 வீடியோ தான் பார்க்க போறோம். நேத்து பார்த்த நர்சரி ரூம்ல இருந்து அப்படியே மேலே ஏறி வந்தோம்னா ராஜாவோட பெட்ரூம்க்கு வந்துடலாம். இது ராஜாவோட பெட்ரூம் இல்லையா? சொல்லவா வேணும். ரூமை சுத்தி வுடன் அண்ட் கிளாஸ் விண்டோஸ் வச்சு அவ்வளோ பிரம்மாண்டமா கட்டியிருந்தாங்க. அப்புறம் இதுதான் ராஜா ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இந்த பாத்ரூம்லயே 2 ஸ்பெஷாலிட்டி இருக்கு. ஒன்னு இந்த டாய்லெட். இதுதான் அந்த காலத்துல கட்டின ஃபர்ஸ்ட் ஆட்டோ ஃபிளஷ் வெஸ்டர்ன் டாய்லெட். இருக்கிற அந்த புல் பண்ணோனே ஆட்டோமேட்டிக்கா தண்ணி ஃபிளஷ் ஆயிருமா. அப்புறம் இங்க இருந்த சிங்க் கூட பயங்கர டெக்கரேட்டிவா இருந்துச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா, ராஜா இந்த பாத்ரூம் டிசைன் பண்றதுக்கு எந்த மார்பிள் சூஸ் பண்ணன்னு தெரியல. கேட்லாக்ல இருக்கிற எல்லாத்தையும் போட்டுருங்கன்னு சொன்னனால இந்த மாடல்ல டிசைன் பண்ணிருக்காங்களாம். அப்ப இந்த நேரம் உங்களுக்கு இன்னொரு டவுட் வந்திருக்கும், ராஜா ரூம்ல ஏன் சிங்கிள் பெட் இருக்கு, அவருக்கு கல்யாணம் ஆகலையான்னு. ராணி ராஜா கூட சண்டை போட்டுட்டா ராஜாவுக்கு ரூம்குள்ள இடம் கிடையாதான். அப்ப ராஜா இந்த ரூம்ல தான் வந்து தூங்குவாராம். இப்படி அப்பப்போ யூஸ் பண்ற ரூமையே எவ்வளவு பிரம்மாண்டமா கட்டியிருக்காங்கன்னு பாருங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. Thank you.